பாம்பன் குமர குருதாச சுவாமிகளின் பல்துறை ஆளுமை அல்லது பல்துறை புலமை. மக்கள் எல்லாருமே அவர் ஒரு சித்தராக தான் வந்து பார்த்து வராங்க. ஒரு மேஜிக்கல் பர்சன். அவருக்கு வந்து ஒரு இங்கே போனால் நமக்கு இது நடக்கும், நம்மளோட துன்பங்கள் போகும், இல்லை அது வந்து கை கால் அடிபட்டு இருந்ததுன்னா அது சரியாயிடும். ஏதோ ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே வராங்க. அவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது நான் ஒரு சித்தராக தான் பார்க்குற ஒரு ஸ்டேஜில் தான் நானுமே பார்த்தேன். ஆனால் இப்போ ஒரு ரிசர்ச்சராக இவரை போய் பார்க்குறோம் அப்படின்னும்போது தான் இவர் உண்மையிலே நம்ம பார்த்த எந்த பார்வை, இன்றைக்கி மக்கள் பார்க்குற பார்வையுமே தப்பு. அவர் அப்படி பார்க்கவே கூடாது. அவர் எந்த ஒரு சித்தம் செய்யலை, எந்த மேஜிக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, அதனால் அவருக்கு அதெல்லாம் நடந்துருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அவரோட இன்டலெக்சுவல், அவருக்கு இருந்த அந்த அவர் ஒரு முழுமையான ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற எல்லாருக்குமே சமூக உணர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஜாதியை எதிர்க்கணும்னு தோணும், வர்ணாசிரமத்தை எதிர்க்கணும்னு தோணும், கடவுளை கேள்வி எழுப்புற அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு லெவலுக்கு மேலே வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சோஷியலில் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே தப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே தூக்கி டமால்னு போட்டு உடைக்கணும் அப்படின்ற ஸ்டேஜில் பாம்பன் சுவாமிகளாம் அந்த நிலைப்பாடுக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த சமூக சூழல் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்னலாம் சமூக பிரச்சனைகள் வருது, அன்றைக்கி என்னெல்லாம் களத்தில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் அவருக்கு வந்து அந்த இன்டலெக்சுவல், அவரோட அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை ஃபஸ்ட்டு, அவரோட மெத்தடாலஜி, அதுக்கு அது தேடி போகிறதுன்றது எல்லாருமே போவாங்க. கன்னிமாரா லைப்ரரியில் போய் 4 புக்கை புரட்டுவாங்க. அந்த புக்கில் என்ன எழுதிடுறாங்கன்றதை கோட் பண்ணி ஒரு பேப்பர் எழுதுவாங்க. ஆனால் சாமி அப்படி கிடையாது. நீ எதை தூக்கிட்டு வரையோ அதை நேராக போய் அது சோர்ஸ்லேயே போய் நான் படிச்சுட்டு வரேன். அது சான்ஸ்கிரிட்ல இருந்தால் சான்ஸ்கிரிட்டில் படிக்கிறேன், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில் படிக்கிறேன், தமிழில் இருந்தால் தமிழில் படிக்கிறேன். உரையெல்லாம் படிக்க மாட்டேன், நேராக பாட்டே போய் படிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற அந்த மெத்தடாலஜி எப்பவுமே. இப்போ சைவ சித்தாந்தத்தில் கூட வந்து புறச்சமயங்கள் பற்றி பேசும்போதெல்லாம் சைவத்துக்கு உள்ளே நின்றுட்டு நீங்கள் வெளியே இருக்கிறவனெல்லாம் பார்த்து திட்டிகிட்டு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. புறச்சமய கண்ணோட்டமே வந்து ஆசிவகத்தை பற்றிலாம் 14ஆம் நூற்றாண்டில் பேசுகிறாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எக்ஸிஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த வந்து முன்னாடி பேசினதை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இந்த ஃபிலாசபிலாம் எப்படி இருந்திருக்கோன்றது தெரியாது. சாமி என்ன பண்ணுறாரு, எந்த ஃபிலாசபி அன்றைக்கி அவைலபிளாக பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கோ நேராக அது உள்ளே போயிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா பிரெயினில் மட்டும்தான் உட்காந்து யோசித்து எழுதுறது பேசுகிறது மட்டும் கிடையாது, அறிவியலையும் அவர் விட்டு வைக்கல. உயிர் அதாவது ஒரு மிகப்பெரிய பறவை ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறாரு, சமூக கருத்தோட்டத்தோடு இருந்திருக்கிறாரு. வடமொழி தமிழ் அப்படின்ற வரும்போதுமே அவர்கிட்ட ஒரு நடுவு நிலைமை இருந்திருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அந்த பார்வையை வந்து என்னடா இவர் வந்து வடமொழிக்கும் ஆதரவாக எழுதியிருக்கிறாரு, வடமொழியிலையும் எழுதியிருக்கிறாரு, நூல்கள் பண்ணியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அவரோட காலத்துக்கு அது வந்து மிக சரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி தான் நம்ம அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க முடியுது. அதன் பிறகு மூட நம்பிக்கைகள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அதாவது இன்றைக்கி பேசிக் பிலீஃப், பேசிக்காக ஒரு சொசைட்டியில் வந்து நிறைய சூடோ சயின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சூடோ தான் இருக்குது. எல்லாமே வரலாற்றுக்கு வந்தாலும் சூடோ, மெடிக்கலுக்கு போனாலும் சூடோ, எதுவுமே எதை நம்புறதுனே தெரில. அவ்வளோ வந்து ஒரு யூடியூப்பில் வந்து கண்டமணி கொட்டுறானுங்க எல்லாத்தையும். அப்போ அவர் பீரியட்லேயுமே இதெல்லாம் இருந்திருக்கு. யூடியூப் கிடையாது, புரணி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு உரண்டு வைக்கிறது ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அப்பயுமே மக்கள்கிட்ட என்னெல்லாம் பிலீஃப் வந்து இருந்திருக்கோ அதெல்லாம் போய் இதெல்லாம் நீ நம்பாத, இதுதான் அது அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, சித்தாந்த ரீதியாக விளக்கம் கொடுக்குறாரு சில இடங்களில். ஸோ இந்த ஸ்கில் செட்டப் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கில் செட்டப்பு. அவரோட அவர் பார்க்குற பார்வை, அதை போய் எதுக்கு இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். நம்ம வேலை என்ன, வந்தோமா எழுதணுமா இல்லாமல் அவர் இது மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸுக்கும் அவர் தூண்டி அதனோட அவர் போய் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஆர்கியூமெண்ட் வந்து அந்த மெத்தடாலஜி சொன்னோம் இல்லையா, எந்த சோர்ஸோ அதிலே போய் பார்த்துட்டு வந்து அடிக்கிறது. அதோட ஆர்கியூமெண்ட், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் போய் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு அப்படியே பார்த்து அப்படியே அதை படிக்கிறதுன்றது வேறு. சரின்னு அதை கவுண்ட்ரு பண்ணி யாராவது 4 பேர் எழுதியிருந்தாங்கன்னா அதை கோட் பண்ணி வந்து சொல்கிறதுன்றது வேறு. இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட அந்த அறிவு எங்கே அங்கே வேலை செய்யுது அப்படின்னா அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ல தான் வந்து இவரோட அறிவு வேலை செய்யுது. அப்படி போயிட்டு அவரை நேற்று போய் திரும்பி போய் பார்த்தோம் அந்த கோயிலில். அப்போ தான் உண்மையிலே அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சுது. ஓகே, நம்ம வந்து இது வந்து தானாக நடக்குது. அவர்கிட்ட அந்த ஸ்கில் இருந்திருக்குது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த இன்டெலெக்சுவல் ஸ்கில்லு அதுதான் அந்த வைவை வந்து கொடுக்குது. அது யாருமே தெரியாமல் நம்ம போய் அவரை வந்து ஒரு மேஜிக்கல் பர்சனாக பார்க்குறோம், அவரை ஒரு சித்தராக பார்க்குறோம், அவர் ஒரு ஞானி இப்படிலாம் பார்க்குறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்டெலெக்சுவல்.
வேறு எந்த சாமியும் இந்த பீரியடில் வேறு யாருமே இவர மாதிரி இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் இன்னி வரையும் அவர் நிலைக்கிறாரு. இன்றைக்கி இல்லை, இன்னும் கூட பல நூற்றாண்டுகள் அவர் நிலைப்பார். வேதத்தின் அந்தம்னு சொல்கிற உபநிஷத்தை வந்து வேதாந்தம்னு சொல்கிற ஒரு மரபு. அதில் வந்து வேதாந்தத்தை, அதாவது எல்லாரும் ஆகமம் தான் வந்து பரம பிரமாணம், அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம் அப்படி சொல்கிறோம், திருமுறையை சொல்கிறோம், சாத்திர நூல்களை சொல்கிறோம், இதெல்லாம் தான் வந்து சைவத்துக்கு பிரமாணம், அப்புறம் தான் வந்து பொது நூல் தான் வேதம் அப்படிலாம் சொல்கிறோம். இவர் நேராக வந்து உபநிஷத்தை வந்து எடுக்கிறார். அதுவும் 108மே பிரமாணம் தான் அப்படின்னு எடுக்கிறாரு. 108யுமே போய் முதல்ல வந்து படித்து முடிச்சுட்டு வர்றாரு. இப்போ வைணவர்கள் வந்து 10 எடுத்துக்கிறாங்க, ஒரு சங்கர அத்வைதத்துலேயும் 10 தான் வந்து போதும் அப்படின்றாங்க. இப்போ இவர் வந்து அப்போ மற்றதெல்லாம் எதுக்கிடாருன்னு சொல்லி 108மே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 108லேருந்துமே நிறைய கோட் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே வந்து சைவ சார்ந்து சைவ ரிலேட்டடான ஒரு மெத்தடாலஜி, எப்படி வந்து வேதத்தை வந்து சைவமாக வந்து பார்க்குற கிளைம் பண்ணிக்கிறது, நம்ம உபநிஷத்தை வந்து மொத்தமாகவே எடுத்து சைவ இதாக வந்து பார்க்குறாரு. பார்வையே வந்து உபநிஷத்தோட பார்வையே வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ உபநிஷத்தை கொண்டு வந்து அவர் கோட் பண்ணி தான் மற்ற எல்லா ஃபிலாசபியுமே காலி பண்ணுறாரு. அத்வைதத்தை வந்து முழுமையாக சங்கராத்வைதமாக இருந்தாலும் விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் அவர் காலி பண்ணுறதுக்கான மெயின் சோர்ஸ் வந்து உபநிஷத்தாக தான் இருக்குது. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வடமொழி ஸ்காலராக இருக்கிறாரு. உபநிஷத்தை வந்து முழுமையாக கற்றுக்குன்னு வர்றாரு. சோர்ஸ் புக்கை போய் படிச்சுட்டு வர்றாரு. நம்மள மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் காப்பிலாம் படிக்கல, செகண்டரி சோர்ஸ்லாம் படிக்கல, சோர்ஸ் புக்கில் படிச்சுட்டு வர்றாரு. அதனால தான் ட்ரிப்ளிகேன் பீச்சில் வந்து மீட் பண்ணுவாங்களாம். திருவிக்காவும் பாம்பன் சுவாமிகளும் நிறைய தடவை ட்ரிப்ளிகேன் பீச்சில் சந்திப்பாங்களாம். அதை வந்து அவரே எழுதுறார். திருவிக்காவோட சரித்திரத்திலேயே வந்து பாம்பன் சுவாமிகளோட அந்த வடமொழி புலமை பற்றி எழுதுறாரு. இவங்க ட்ரிப்ளிகேன் பீச்சில் உட்காந்து எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் ஒரு தமிழ் ஸ்காலரு, இவர் ரெண்டுத்துலேயுமே ஸ்காலர். நமக்கு ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடியுமே கூட இப்போ திருமுறை முற்றோதல் பண்ணுவாங்க. திருமுறை 12 நூல் முடியுது அப்படின்னா சித்தாந்தமாக இருக்கிறவங்க அதோட சாத்திர நூலுக்கு போயிடுறாங்க. வீரசைவம், தமிழ் வீரசைவ மரபில் இருக்கிறவங்க சாத்திரத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக அருணகிரிநாதரோட திருப்புகழுக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் அப்படியே விட்டுட்டு வள்ளலாருக்கு போகிறாங்க. அப்போ பார்த்து வந்து இந்த திருமுறை மட்டும்தான் பேஸாக இருக்குது. திருமுறைக்கு அப்புறம் பல கிளைகள் அப்படியே பிரிஞ்சு ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஃபேவரட்டிசம்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஷ் நடக்குது. இந்த சின்ன இந்த பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா, சித்தாந்திகள் எல்லாருமே வந்து பாம்பன், வள்ளலார், இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சாத்திரத்தை தான் நம்ம பெருசாக தூக்கி பிடிக்கணும், சித்தாந்த சாத்திர நூல்களை அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகை பாடாதீங்கலாம் கூட சில பேர் எழுதுகிறாங்க கோயிலில். அப்போ உண்மையிலே வரலாற்று ரீதியாக ஒரு சம்பவம் நடக்குது. அதுலேருந்து தான் நம்ம பாம்பன் சுவாமியை புரிஞ்சிக்கணும். ஏன் வந்து முருகர் இங்கே வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து முருகரை வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணி கொண்டு வராங்க. சைவத்துக்குள்ளே வந்து முருகனை கொண்டு வந்து தான் நம்ம வந்து இங்கே தமிழ் சைவத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றதுக்காக அருணகிரிநாதர் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்கிறாரு. அருணகிரிநாதர் செய்கிற அந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அவர் செஞ்சுட்டு 14ஆம் நூற்றாண்டில் அது நடக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் கன்வர்ஷன் டு தமிழ் சைவம், இது தமிழ்நாடு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. திருவண்ணாமலையில் மட்டுமே இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் முருகரை வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து அருணகிரிநாதர் முதல் நபர். அந்த மரபில் வரக்கூடியவர்களில் தான் பாம்பன் சுவாமிகளை நம்ம வைக்க முடியுது. அப்படின்னாலும் ஃபிலாசபிக்கலாக சைவ சித்தாந்த மரபை மட்டும்தான் அவங்க, அதாவது ஃபிலாசபிக்கலி தான் அவங்க, ஆனால் மடங்குற இடங்களில் பார்க்குற விதங்களில் தான் வந்து முருகனை வந்து ரொம்ப பெரிய ஒரு பரம குருவாக அல்லது வந்து சிவனை வந்து முருகனாகவே பார்க்கக்கூடிய அந்த தன்மை அருணகிரிநாதர் பண்ணுற அந்த ஒர்க் தான் பின்னாடி வரைக்கும் வருது. இவங்க யாருமே வந்து சாத்திர நூல்களையும் மறுக்கலை, இவங்க யாரும் திருமுறையும் மறுக்கலை, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வராங்க. பட் ஆனால் இந்த 150-200 ஆண்டுகள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை தான் வந்து இது சித்தாந்தத்தை தனியாகவும் இந்த மரபை தனியாகவும் பார்க்குற இந்த பிரச்சனை வருது. அப்போ தான் இவங்கெல்லாம் ஏன் வந்து நமக்கு தெரியாமல் போயிட்டாங்க, இவங்களெல்லாம் ஏன் வந்து நிறைய இடங்களில் கோயில்களில் வந்து இன்றைக்கி சங்கராச்சாரியாரெலாம் கொண்டாந்து வைக்கிறாங்க, ஆனால் ஏன் நம்ம பாம்பன் சுவாமியெல்லாம் எல்லா கோயிலையும் வைக்க முடியல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வீர சைவ மரபில் சைவ சித்தாந்த மரபில் இந்த 2 மரபாகவே நம்ம அதை பார்த்தாலுமே இந்த 2 மரபிலையுமே பாம்பன் சுவாமிகள் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அடுத்து வைணவ கண்டனமும் அதனால் எழுந்த வழக்கு வெற்றி. ஸோ இவரோட போக்கில் உபநிஷத்தெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது பின்னத்தூரில் இந்த சம்பவம் நடைபெறுது. பின்னத்தூரில் ரத்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் தான் இவரை வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி வந்து வைணவர்கள் வந்து போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சி வந்து மொட்டை அடிக்கிறாங்க, நாமம் போடுறாங்க,
இந்த மாதிரி வந்து சங்கு சக்கரம்லாம் வந்து இது பண்ணுறாங்க, எல்லாரையும் வைணவத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, நீங்கள் வந்து பேசணும் சாமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் இவர் போகிறாரு, சென்னையிலேருந்து கிளம்பி பின்னத்தூர், சிதம்பரம் பின்னத்தூருக்கு போகிறாரு. அங்கே போகும்போது கூப்பிட்டு பேசுகிறார், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கன்வர்ஷனை நடத்துகிறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசி பார்க்குறாரு. அவங்க வந்து ஒன்றும் இசைவு தெரிவிக்கல. ரெண்டாவது வந்து சைவ நாயன்மார்கள் எல்லாம் அவங்க வந்து ஒருமையில் அவன்லாம் சொல்லி அழைக்கிறதாகவும் அப்படி, அதாவது அந்த சம்பந்தரை தான் ரொம்ப வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. சம்பந்தருக்கு ஈக்குவலாக ரொம்ப பின்னாடி காலத்தில் வந்த வைணவ சமய ஆசாரியார்கள் எல்லாம் சம்பந்தருக்கு இணையாக கூட அவங்க வைக்கல. சம்பந்தர் ரொம்ப கீழே, இவங்களுக்கு இணையாக கால் தூசு இவருக்கு சம்பந்தர் அப்படின்லாம் அவங்க பேசிடுறாங்க வைணவர். அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் வருது. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, முதல்ல போய் பிரபந்தம் திவ்யன் கூட சொல்லக்கூடாது, 4000 பிரபந்த விசாரம் எழுதுறாரு. ரொம்ப சாஃப்டாக எழுதுறாரு முதல்ல ஒரு மறுப்பை. அடுத்த ஸ்டேஜுக்கு போய் தான் வந்து சைவ சமய சரபம்னு ஒன்று எழுதுறாரு. அது என்ன சைவ சமய சரபம் அப்படின்னா, டைட்டில்லையே ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு விஷயத்தை வந்து சரபேஸ்வரமூர்த்தி, சரபேஸ்வரர் வந்து என்ன பண்ணுவார்னா, அது ஒரு பெரிய ஒரு அண்ட பேருண்ட பறவை மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். அது கருடன் சிங்கம் எல்லாமே கலந்த ஒரு பொசிஷன். 2 தலை 8 கால் 4 கையெல்லாம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணோன்னா, நரசிம்மரை வந்து உரிச்சு விட்டுரும். நரசிம்மர் வதம் செய்யக்கூடிய ஒரு பறவை தான் சரபேஸ்வரம். ஸோ விஜயநகர பீரியடில் நிறையவே வந்துடுச்சு. நம்ம ஊர்லலாம் கூட நிறைய கோயில்களில் பார்க்க முடியும். அப்போ வேணால் வைணவத்தை வந்து அடிக்கிற ஒரு நூலை வந்து சைவ சமய சரபம் அப்படின்னு ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு விஷயத்தோடு வந்து உள்ளே வைக்கிறார். அதில் தான் எழுதுறாரு, இந்த வரலாறை சொல்கிறாரு, இந்த பின்னத்தூர் வரலாறை சொல்கிறாரு, வைணவர்களோட நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் ஒப்பந்தத்துக்கு கூட கூப்பிட்றாரு. சரி, நீங்கள் ஒன்றும் வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள்லாம் வரா மாதிரி தெரியல, நம்ம வேணால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 2 பேரும் உட்காந்து விவாதம் பண்ணலாம். நீங்கள் வந்து திருமண்ணை வந்து நீங்கள் போட்டுக்கிற நாமத்தை வந்து வேதத்தில் இதெல்லாம் பிரமாணம் காட்டிட்டீங்க அப்படின்னா, நான் இன்னிலேருந்து பட்டை போடுறதை விட்டுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நான் நிறுவிட்டேன் அல்லது உங்களால் நிறுவ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நாமம் போட்டுக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாரு. வைணவர்கள் யாரும் வரல. நாமம் போடுறீங்களே, எதுக்கு போடுறீங்க, ஏன் போடுறீங்க, எப்போ இருந்து போடுறீங்க, நாங்கள் பல காலமாக பட்டாட்சி வரோம், எங்களுக்கு கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக நீங்கள் நாமம் போட்டுன்னு சுற்றி நிற்கிறீங்க, நாமத்தை ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இது திருவடி, பெருமாள் திருவடி, இது அதான் போட்டுங்கிறோம் நாங்கள். அவர் திருவடி தானே இது, எதுக்கு அவர் நெத்திலேயே போடுற, நீ போட்டுங்கிறனா நீ வந்து அவர் மாலடிமையாக இருக்கிற போட்டுக்கிற, ஓகே, அவருக்கே எதுக்கு போடுற. இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் தான் வந்து பாம்பன் சுவாமிகளோட இன்டலெக்சுவல் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. ஆளும் கருப்பு நூலும் கருப்புன்னு சொல்லி முடிச்சிடுறாரு திருமாலோட விஷயங்களை. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமத்தை வந்து பெருமாள் தான் படித்தார், விஷ்ணு தான் படித்தார், அதுதான் எங்களுக்கு பிரமாணம் அப்படின்னும் போது, விஷ்ணு தான்ப்பா வந்து புத்தர அவதாரத்தில் வந்து திரிபிடகத்தை படித்தார், அதை நீங்கள் படிக்காதீங்கலாம் சொல்கிறீங்க. அப்போ திரிபிடகத்தை படித்த அதே ஆள் தான் வந்து பாஞ்சராத்திரத்தையும் படிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ எப்படி அது வந்து ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு வேலை தானே அவர் அப்படின்னு சொல்லி, அவர் மால்னாலும் கருப்பு தானே, அதனால் வந்து ஆளும் கருப்பு நூலும் கருப்பு அப்படின்னு எழுதுறாரு சைவ சமய சரபம். உயிரியல் ஆராய்ச்சிக்கு போகும்போது தான் என்ன பண்ணுறாருன்னா, அணுன்னுலாம் சொல்கிறோம், ஆட்டம், இதை பற்றிலாம் வந்து அவர் ரிசர்ச் பண்ண போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா, மேற்கத்திய அறிவியலாளர்களோட கண்டுபிடிப்புகள், அதாவது அவங்களோட ஒரிஜினல் ரிவ்யூ, எந்த பேப்பர் எங்கே பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அந்த பேப்பரையே வந்து படிக்கிறார். அது இந்துவில் கட்டுரையாக வருது, இந்த இடத்துல அந்த பேப்பர் கிடையாது, இவங்க இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னா அதை படிச்சுட்டு அதை தமிழுக்கு ஏற்ப, தமிழ் மக்களுக்கு ஏற்ப அதை வந்து மொழிபெயர்த்தும் வந்து அறிவியலை வந்து மக்களுக்கு ஊட்டுறாரு. அப்போவே இதெல்லாம் இந்த பீரியட்லாம் எப்போன்னா எக்ஸாக்டாக ஒரு 100-120 வருஷமாவது ஆயிடுச்சு. அப்போவே வந்து அறிவியல் தன்மையோட ஒரு ஆன்மீகத்தை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக சாமிகள் இருந்திருக்கிறார். எல்லாரும் வந்து சூடோவாக தான் இருப்பாங்க. மேக்சிமம் சாமிகள் வந்து எல்லாருமே சூடோ தான். நீ வயிற்று வலின்னு போனேன்னா விபூதி கொடுப்பாங்க. ஏதாவது மேஜிக் நடந்ததுன்னா வந்து சம்பந்தர் பண்ணார், நாவுக்கரசருக்கு நடந்தது, இது மாதிரியாக தான் ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். எதுவுமே அறிவியல் ரீதியாகலாம் எந்த விதமான மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, மூலிகையும் கொடுக்க மாட்டாங்க, திருநூறு குத்துன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் சாமி அப்படி எதுவுமே பண்ணல. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் தன்மை அவர்கிட்ட அது இருந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாரு, நேராக அணுனா இந்த உயிர்னா அது எப்படி இருக்கும், அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, டெலஸ்கோப்பில் பார்த்து அந்த உயிர் எப்படி வந்து அந்த ஆட்டம் போகுது அப்படின்றத போய் பார்த்துருக்கிறாரு இவர். பார்த்துட்டு டெலஸ்கோப்பை போய் பார்த்துட்டு வந்து டெலஸ்கோப்லாம் அந்த உயிர் எப்படி தெரியுது, எப்படி நெளியுது, அது எப்படி தெரியும் அப்படின்னு தமிழில் எழுதுறாரு கட்டுரையாக. பறவை ஆராய்ச்சி ஒரு பாம்பன் ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து பறவைகள்லாம் வருது, வெளிநாட்டு பறவைலாம் வருது அப்படின்னு ஒரு பிலீஃப் எல்லா ஊர்லேயுமே நடக்கும். இந்த சீசனுக்கு வரும் பறவைங்க, வெளிநாட்டிலேருந்து வரும்
ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம், யூரோப்லேருந்து வரோம்லாம் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதையும் போய் ஆராய்ச்சி பண்ணணுன்னு போகிறார். உண்மையிலே இதுங்கெல்லாம் வருதா, இல்லை இவங்க சும்மா கதை விட்டுனுறாங்களா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் போய் பார்த்துட்டு வந்து என்ன எழுதுறாரு, வெளிநாட்டு பறவைன்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் இந்த சீசனுக்கு இங்கேயே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கல, சீசனுக்கு தான் அதெல்லாம் தெரியும் இந்த பறவைலாம் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், காக்கா கூட்டில் குயில் முட்டை. இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காக்கா வந்து என்றைக்குமே வந்து குயிலுக்கு வந்து ரொம்ப சோம்பேறி லேசியான ஒரு பேர்டு, போய் காக்கா கூட்டில் போய் முட்டை போட்டு வந்துடும். அது வளர்க்க கூட வளர்க்காது, காக்கா தான் அது குயிலை வந்து காக்கா குஞ்சின்னு நினச்சி வளர்த்துன்னு இருக்கும், வளர்த்து விடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான கதை. ஆனால் இந்த கதை இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காக்கா கூட்டில் குயில் முட்டைன்னு, இது உண்மையாகவே நடக்குதா, யாராவது பார்த்துக்கிறீங்களான்னு போய் கேட்குறாரு. அந்த ஊர்லலாம் போய் யாராவது போய் உண்மையிலே காக்கா கூட்ட போய் பார்த்துருக்கீங்களா, அதில் உண்மையிலே குயில் தான் வந்து முட்டை எடுத்தா, அது குயில் முட்டை தானா, அதை காக்கா வந்து தெரியாமல் வளர்க்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்போ எழுதுறாரு. எப்போ 100-120 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து அறிவியலாளர்கள் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, காக்கா கூட்டில் குயில் முட்டை இடும்பா அப்படின்றாங்க இப்போ. பட் சாமியை வந்து யாருமே இதை பார்க்காததுனால இது இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சாமி சொல்கிறார். இது மட்டும்தான் இன்றைக்கி அவர் அறிவியலாக அவர் போய் பார்த்துட்டு வந்து முட்டை போடலன்னு சொல்ல, யாருமே பார்க்காததால் இதை நம்ப முடியலன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி அறிவியலில் அதையே உட்காந்து நேஷனல் டிஸ்கவரியில் ஒருத்தன் போய் என்ன பண்ணியிருக்கான், காக்கா கூட்டியே பார்த்து வந்து எந்த குயில் வந்து முட்டை போடுது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். குயில் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பறவைகள் கூட அதோட முட்டை எப்படி இருக்கோ, கலர் எப்படி இருக்கோ, சைஸ் எப்படி இருக்கோ, அதே மாதிரியான ஒரு பறவை முட்டையிடுது அப்படின்னா அந்த கூட்டில் போய் முட்டை போட்டு வந்துடுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சாமி போய் உயிரில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு, பறவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கடுத்து யானை உண்ட விளாம்பகம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை போய் பார்த்தா யானை சாணி மாதிரி இருக்கும், அது யானை வந்து சாப்பிட்டு அந்த விளாம்பகத்தை போட்டு தான் இப்படி தான் இருக்கும், வெறும் கொட்டை மட்டும் வெளியேற்றிடும் அப்படின்லாம் ஒரு பழமொழி வந்து யானை உண்ட விளாம்பகம்னு சொல்லும்போது, அதையும் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, யானைலாம் வந்து இதை சாப்பிட்ருக்க முடியாது, இது யானைன்னு ஒரு நோய், அந்த நோய் வந்ததுன்னா சில பூச்சிகள் வந்து அந்த விளாம்பகத்தை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி யானை சாணி மாதிரி அது மாறிடும், அந்த பழம் வந்து அப்படியே உள்ளே அரிச்சு போயிடும், அதை தான் இப்படி யானை உண்ட விளாம்பகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு போய் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பிரம்மர கிரீட நியாயம்ன்றாங்க. இதான் அந்த குளவி கதை. குளவியும் ஒரு பூவை வந்து குளவி தூக்கிட்டு போய் அந்த பூவை வந்து குளவி வந்து குத்துன்னு குத்தினே இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து அது தான் அதுவாக பூ வந்து குளவியாக மாறிடும் அப்படின்றது வந்து வேதாந்திகள் இந்த ஒரு கதையை சொல்லி பிரம்மரகிரீட நாயன்னு ஒன்று சொல்கிறாங்க. பூ வந்து எப்படி வந்து குளவி கொட்டை பூ குளவியாக மாறுதோ அந்த மாதிரி வந்து அவனாகிறான், அவன் நானாகிறான், ஒரு பொருள் இன்னொரு பொருளை வந்து பார்த்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதுவாக மாறிடும், எவால்யூஷன் ஆகிடும், பரிணாமம் அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபியை வந்து வேதாந்திகள் சொல்லிட்டுக்கிறாங்க. அதை போய் ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி போய் கேட்குறாரு பாருங்க, இவர் வந்து ஃபிலாசபிக்கலாகவும் நாலேஜான ஆள், ரெண்டாவது ஒரு உயிரியல் அணுகுமுறை ஆராய்ச்சியும் இருக்குது. உண்மையிலே போய் டெலஸ்கோப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு எழுதுகிற ஒரு ஆள். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பூ வந்து ஒரு சின்ன ஒரு பூ, அது கண்ணு கூட எந்த சைஸில் இருக்குன்னு தெரியாது, அதை குலையை போய் தூக்கின்னு வந்துடுச்சின்னு சொல்கிறீங்க, அதை குட்டிகிட்டே இருக்குதுன்றீங்க. ஒரு உயிரை வந்து அது துன்புறுத்துது, அடிச்சிக்கினே இருக்குது. உன்னை வந்து போட்டு ஒருத்தன் செம்மாடி அடிக்கிறான்னா நான் அவனா மாறினும் நம்ம யோசிப்பேன், அடி தாங்க முடியலையேன்னு தானே யோசிப்பேன். அப்போ பூ வந்து குலையை வந்து கொட்டுன்னு கொட்டுதுன்னா அது வலி தாங்க முடியாமல் துடிச்சின்னு இருக்கும். ரெண்டாவது அது கண்ணும் தெரியல, வழியிலே இருக்கிற ஒரு ஆள் வந்து தன்னை யார் எடுத்துன்னு போய் இருக்கானே தெரில, அது எப்படி அதுவாக மாற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இந்தி திணிப்பு எதிர்ப்பும் தனித்தமிழ் ஆதரவும். இந்தி திணிப்பு எதிர்ப்பை வந்து செய்கிறார். அப்போவே பாரத தேசத்தை பற்றிலாம் எழுதுறாரு. இந்தியை வந்து நீங்கள் வந்து திணிக்கக்கூடாது, இந்தின்ற ஒரு மொழியை கொண்டு வந்து எல்லா வடமொழியெல்லாம் கூட அழிகிறது இவங்க நினைக்கிறாங்க, தமிழ் மட்டுமல்லாது மற்ற வடமொழி உள்ளிட்ட ஏனைய எல்லா இந்திய மொழிகளையுமே வந்து இந்தியை கொண்டு வந்து அழிக்கிறாங்க அப்படின்லாம் அவர் எழுதுறாரு. இது 1899 சுவாமிகள் செய்கிறார். அதுதான் அதில் இருக்க ஹைலைட். ஏன்னா 1920களுக்கு பிறகுதான் மறைமலை உள்ளிட்டவர்கள்லாம் வராங்க. அதன் பிறகு தான் வந்து இந்திய எதிர்ப்பு வந்து மிகப்பெரிய போராட்டமாக நடக்குது. கிட்டத்தட்ட வந்து அது 1960கள் 70கள் வரைக்கும் அதோட வீரியத்தை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்க்க முடியுது. ஆனால் இதை வந்து 1899 இந்தியோட வலிமை என்ன, இந்தியை எப்படி வந்து பாரத தேசத்தில் வந்து கொண்டு வந்து புகுத்துறாங்க, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு விளைவுகள் நம்ம ஏற்பட போகுது அப்படின்றத வந்து முன்கூட்டியே கணித்து எழுதிய ஒரு ஆத்திகர் பாம்பன் சுவாமி. அதுக்கடுத்து தனித்தமிழோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனித்தமிழோட முன்னோடி அப்படின்னும்போது அதாவது தமிழில்
வேற்றுமொழி கலப்பே இல்லாமல் எழுதணும் அப்படின்றது தொல்காப்பியர் காலத்திலேருந்து அந்த முயற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க. ஏன்னா அப்போவே வந்து பிராகிருதம், பாலிய உள்ளிட்ட மொழிகளோட கலப்புகள் வந்து சவுத் வரைக்கும் வருது. அது பௌத்த சமான தாக்கத்தினால வருது. அப்போ நம்ம கீழடியிலையுமே கூட வந்து உங்களுக்கு வந்து தமிழ் பிராமி மட்டுமே கிடைக்கல. அப்போ அங்கேயுமே பாலி பிராகிருத பிராமி கிடைக்குது. அப்போ தான் இந்த தொல்காப்பியம் போன்ற நூல்களில் வந்து இது மாதிரி ஒரு கலப்புகள் நடைபெறும் போது தான் அதை உள்வாங்கிக்கணும்னு சொல்லி எழுதுறாங்க. பாரதியாருமே அப்படி தான் சொல்கிறாரு. வெளிநாட்டில் எல்லாம் வேற்று மொழியில் என்னெல்லாம் வந்து நல்லது இருக்குதோ அதெல்லாம் தமிழுக்கு வந்து கொண்டு வந்து எழுதுங்க அப்படின்னு தான் பாரதியார்னு சொல்கிறார். தொல்காப்பியமும் அதான் சொல்லுது. பாம்பன் சுவாமிகள்லாம் சொல்கிறாரு, தனித்தமிழ் மூமெண்ட்டுக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கல. தனித்தமிழ் தான் நீ எழுதணும்னு அவர் சொல்லலை. வடமொழி தமிழ் சண்டை வரும்போதுமே கூட வடமொழியும் தமிழும் வந்து ரெண்டு கண்ணு மாறி, இது தாய்னா அது தந்தை மொழி இப்படிலாம் அவர் சொன்னாலுமே வடமொழியும் வேணும் தமிழும் வேணும், இது ரெண்டும் உயர்வு தாழ்வு அற்றது. நீ உயர்வு வடமொழி அப்படின்னு சொன்னினா வடமொழியை வந்து வேற எந்த மொழியும் கலக்காமல் வடமொழியில் நீ எழுதி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வடமொழி கலப்பில்லாத ஒரு மொழி தமிழ் மொழி, அதனால் நான் அதில் எழுதி காட்டுறேன்னு தான் நம்ம வந்து இவர் வந்து சேந்தன் செந்தமிழ் எழுதுறார். தனித்தமிழை ஆதரித்து அவர் போய் பண்ணல. தமிழுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக பண்ணுறாரு. அதே சமயத்தில் வடமொழி தமிழ் சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றார். அதுக்கப்புறம் காசி யாத்திரையில் தான் அதை வந்து 38, 40வது பாடல்களில் தான் அதிகமாக வடமொழி தமிழ் மொழி பிரச்சனையில் வந்து வடமொழின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் தான் வந்து சிறந்ததுன்ற மாதிரி சொல்கிறதுக்கான முயற்சிகள். அதாவது தமிழை வந்து நீ தீட்டுன்னெலாம் சொல்லாத, தீட்டு மொழிலாம் அது கிடையாது, அதுக்கு ஒரு தன்மை இருக்குது அப்படின்லாம் ஆதரவு கொடுக்குறாரு தமிழுக்கு. அடுத்தது வரலாற்று ஆய்வும் நடுவு நிலைமையும். இதுதான் அவரோட இன்னொரு வெர்ஷன். நம்ம ஏற்கனவே ஃபிலாசபி பார்த்தோம், உயிரியல் ஆராய்ச்சிலாம் பார்த்தோம், மொழி பிரச்சனையை பார்த்தோம், அரசியல் ரீதியாக இந்தி திணிப்பு பிரச்சனையெல்லாம் பார்த்தோம். எல்லாத்துக்குமே சாமி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்தெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாக வந்திருக்கு. வரலாற்று ஆய்வுக்கும் போயிடுறாரு. வரலாற்று ஆய்வுக்கு எப்படி போகிறாரு பாருங்க. ஆங்கில இதழ்கள், கெசட்ஸு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியாக பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி கெசட்டு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி எல்லா கெசட்டையும் போய் அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது தான் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கொடுக்குறாரு. இவர் போய் இங்கிலீஷில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் தமிழில் ஒரு மொழிபெயர்த்துலாம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேராகிராஃபை கொடுத்துறாரு, அதுக்கு தமிழில் வந்து மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. இது சைவ சமய சரவம் நூலில் எடுத்து நீங்கள் அனக்ஷரை பார்த்தாலே வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுது. அது அவரோட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய் கெசட்டியில் என்னெல்லாம் எழுதிடுறாங்க, வரலாற்று ரீதியாக அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்து அதை மொழிபெயர்த்து தன்னோட சைவ சமய சரபமில் வைணவத்துக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறார். ஒரு ஆயுதமாக எடுத்து அந்த பயன்படுத்துகிறார். இது ஒன்று. அதுக்கடுத்து வித்யாரண்யர், அப்பைய தீட்சிதரில் தான் ஒரு முக்கியமான இன்டர்பிரிட்டேஷனை நான் ஃபைன் பண்ணேன் அதை படிக்கும்போது. சைவ சமய சரபத்தில் அப்பைய தீட்சிதருக்கு ஆதரவாக, வித்யாரண்யருக்கும் ஆதரவாக தாத்தாசாரியாருங்கிற ஒரு வைணவர் சோளிங்கரில் இருக்கிறார். அவரை வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பைய தீட்சிதர் வித்யாரண்யரெல்லாம் தூயின் வந்து தாதாசாரியாரை கவுண்டர் பண்ணுறதுக்காக அதில் ரொம்ப அழகாக, ரொம்ப பாலிஷ்டாக, ரொம்ப சூசகமாக ஒரு மேட்ரு சொல்கிறார். என்னன்னா, வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அப்பைய தீட்சிதர்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்தது, ரொம்ப லாஜிக்காகவும் இருந்தது. ஏன்னா வித்யாரண்யன்ற ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை. அது வந்து பின்னாடி காலத்தில் தான் லேட் விஜயநகர பீரியடில் வித்யாரண்யர் உருவாக்குறாங்கன்னு ஹீராஸ் பாதிரியார் முதற்கொண்டு ஏகப்பட்ட பேர் அதை கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதை நிறுவி இருக்கிறாங்க. கல்வெட்டு ரீதியாகவுமே போய் ஒரு ஃபேக்கை பண்ணுறாங்க. வித்யாரண்யர் இருந்தாலும் கிரியேட் பண்ணுறாங்க போய். அதை வந்து ஹீராஸ் எப்போ எழுதுறாரு, 1930-40 எழுதுறாரு, 30களில் எழுதுறாரு. சாமி 29 வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கு முன்னாடியே இந்த நூல்லாம் 1905-6 வந்துடுது சைவ சமய சரபம்லாம். அப்போவே வித்யாரண்யன்ற ஒரு கேரக்டர் தான் அன்றைய அப்பைய தீட்சிதர் தான் வித்யாரண்யராக இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து ரொம்ப நடுநிலையாக ஜெனினாக எழுதியிருக்காரு. இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு 50 வருஷத்தில் அதை நிறுவிடலாம். இன்னொரு 20-25 வருஷம் அதை பற்றின ஆய்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டே போனோம்னா சாமி அன்றைக்கி ரொம்ப சூசகமாக ஒரே வரியில் சொன்ன அந்த விஷயத்த நிறுவறதுக்கு 20-25 வருஷம் ஆகும். ஆனால் நிறுவிடலாம். அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது. அப்போ அதே மாதிரி வந்து ராமானுஜர் ஆழ்வார்களோட இறப்பு பற்றிலாம் சொல்கிறார். அவங்களாம் ரொம்ப நீங்கள்லாம் கொண்டாடுறீங்க, இவங்க எல்லாருமே வந்து நோய் வந்தால் செத்து போயிடறாங்க அப்படின்னு நிறுவுறார். அது எல்லாம் எதை வச்சு நிறுவுறாருன்னா குரு பரம்பரை கதைகள் தான் போகிறார். இது வந்து ஸ்மிருதி வந்து அநியாயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மிருதியில் வந்து நியாய கருத்துகள் இருக்குதுலாம் நீங்கள் சொல்கிறாங்க நிறைய பேர். அவர் வந்து டேரெக்டாகவே ஸ்மிருதி அநியாயம் அப்படின்னுறாரு. அடுத்து பாரதம் உருவான பிறகு தான் இதெல்லாம் நுழைக்கப்படுதுன்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரலாற்று ரீதியாக ஆகமங்களை அவ்வளோ தூரம் ஆதரிக்கிறாரு, உபநிஷத்தை ஆதரிக்கிறாரு, வேதத்தை ஆதரிக்கிறாரு, வடமொழியை ஆதரிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் எழுதுறாரு. இதை வந்து எந்த நாத்திகரோ பெரியாரிஸ்டோ எழுதலை. ஆகமத்தில் இடைச்சல்கள் இருக்குது,
அப்படின்னு சொல்கிறாரு டைரெக்டாகவே. ஆக மொத்த இடைச்செருகள் எப்போ இருக்குது அப்படின்னா பாரதம் உருவான பிறகே நுழைக்கப்பட்டன. ஸ்மிருதிகள் அநியாயம், ஸ்மிருதிகள்லையும் வந்து ஸ்மார்த்தர்கள் இடைச்செருகள் செய்கிறாங்க. அதே நபர்கள் தான் வந்து நேராக ஆகமத்துலேயும் செய்கிறாங்க. எப்படி இதை வந்து செஞ்சுட்டு சாமி தான் இதை வந்து படைச்சாரு, சாமி தான் இதை சொன்னார், கடவுள் தான் அதை கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே, இதை நம்பவே முடியல என்னால், இதுக்கு வாய்ப்பே இல்லை, அது எப்படி ஒரு இதை சொல்லியே இருக்க முடியாது அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிற ஒரு நபர் பாம்பன் சுவாமிகள். பிடிப்பு தான் இவரோட மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு. அவர் வந்து எப்படி முருகன்கள்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ண அருணகிரியோட மரபில் வந்ததுனால தான் அவர் கடைசியாக கூட அந்த மயூர வாகன சேவனம் பண்ணும்போது வந்து திருப்புகை கொண்டு வாங்க வைங்கன்றார். அந்த சடங்கில் திருப்புகை கொண்டு வாங்கன்றார். திருப்புகை ஏன் கொண்டு வரணுன்றாருன்னா அதுதான் மீண்டும் பழைய தமிழ் சைவத்தை மீட்டெடுத்து முருகனை முன்னிறுத்தின ஒரு சைவமாக அது மாறுது. அதை பின்பற்றி இவர் வந்திருக்கிறார். அதனால தான் இன்னி வரைக்கும் பாம்பன் சுவாமிகள் வந்து தமிழ் மரபுலேயே தமிழ் சைவத்திலேயே வடமொழியில் ஸ்காலராக இருந்து வர்ணாசிரமத்தை எதிர்த்து ஸ்மிருதி அநியாயம்னு சொல்லி ஆகமத்தில் இந்தந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆகமத்தெல்லாம் போய் கோட் பண்ணி சொல்கிறாள். அவரோட புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஆகம உபநிஷத்து மொத்தத்தையுமே சோர்ஸில் கோட் பண்ணி பேசுகிற ஒரு ஆள் இப்படி பண்ணியிருக்க முடியாது, இது ஒரு இடைச்செருகள் தான் அப்படின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து எழுதி கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா அவரோட ஸ்காலரிகள் லெவல் பாருங்கள். இப்படியான நபரை போய் பார்க்கும்போது தான் அந்த உண்மையிலே அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்குது. பரிபூரானந்த போதத்தில் தான் வர்ணாசிரம எதிர்ப்புகள்லாம் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு 12 பாட்டுகளுக்கு மேலே எழுதுறாரு தொடர்ச்சியாக. அடுத்து பிராமண எதிர்ப்பும் வந்து செய்கிறாரு. அன்றைக்கி வர்ணாசிரம எதிர்ப்புக்கு போனாலே அன்றைக்கி என்ன பிரச்சனையோ சமூகத்தில் அந்த பிரச்சனைக்கு போகிறாரு. அதுதான் மேடம் ரொம்ப நிறைய பாடல்களில் கோட் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி பணம் இருக்கிறவனுக்கு வந்து பூஜை நேரம் கால நேரம்லாம் பார்க்காம கோயிலை ஓப்பன் பண்ணி பூஜை மந்திரத்தை போட்டு பணத்தை வாங்கிக்கிறீங்க. பணம் இல்லாதவன் வந்தால் பூஜை நேரத்துலேயே வந்தாலும் கோயிலை இழுத்து மட்டும் போயிடுறீங்க. இதை நீங்கள் செஞ்சுனீங்களே, போய் சம்பாதிக்கிறதுக்குமான விஷயத்த முருகா நான் அவன்கிட்ட கேட்குறேன், நீ பதில் சொல்லு இதுக்கு அப்படின்றாரு. பிராது வந்து அவர் சொல்ல, முருகன் தான் அதுக்கு பிராது. ஞான தீபம் துறவு இலக்கணம் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அதுதான் அந்த வர்ணாசிரம உயர்வு பாராட்டுவரோடும் கடவுள் நிந்தனை செய்வார் 2 பேரும் ஒரே தராசு தான். வர்ணாசிரமத்தை பாராட்டுறவனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் 2 பேரும் ஒரே தராசு தான் அப்படின்னு நிறுத்தி 2 பேரோடையுமே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கடன் கொடுத்தானை பார்த்து கடன் பட்டான் விலகுவது போல ஜாதியை வந்து எவன்லாம் தூக்கி பிடிச்சி வரானோ அவன்கிட்ட வந்து ஆன்மா கர்த்தாவுக்கு வந்து ஜாதி பேதம் கிடையாது. அங்கே அவனால் நிற்கவே முடியாது. அவன் வந்து மறைஞ்சி கடன் கொடுத்தவன் எப்படி ஓடுறானோ கடன் பட்டவன் பார்த்து பயந்து நடுங்கி அந்த மாதிரி தான் போனோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. விஷயத்தில் தையலர் சதுர்த்தர்னு எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு பெண்களை தான் முன்னிறுத்துறாரு. அடுத்து தேவியாகிய பெண் தெய்வம் இல்லாவிட்டால் பெண்களின் கதி நிர்கதி தான். பெண் கடவுளையே ஒருத்தன் உருவாக்கல, இல்லை பெண் கடவுளை பற்றி வந்து யாருக்குமே தெரிலனா பெண்களோட நிலமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வராரு. பெண்களுக்கு முக்தின்ற ஒரு கான்செப்டே தேவி பெண் தெய்வங்கள்லாம் இருக்கிறதுனால தான் முக்தி கான்செப்டுக்கே வந்து எழுதுறானுங்க. அந்த பெண் தெய்வமும் இறைவனோட இன்பத்துக்காக கூடி மகிழ்வதற்காக தான் அந்த பெண் தெய்வம்னு எவனாவது உரை எழுதணும் அப்படின்னா அவனை போட்டு துவைன்னு துவைக்கிறது தான் அறச்செயல் அப்படின்னு எழுதுறாரு சாமி. அந்த சடங்குகள் பற்றிலாம் அவர் பெருசாகவே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. தீ மிதித்தலில் வந்து என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறார். எப்படியே வந்து தீயில் வந்து கால் சுடாமல் போகிறாங்க அப்படின்னா சாம்பல்லாம் இருக்காது, சாம்பல்லாம் தட்டிட்டு காலில் தந்து வச்சுட்டு ஓட சொல்கிறாரு. சாமி நான் எப்படி இதில் ஓட முடியும், எனக்கு பால் பற்றிச்சுன்னா உங்களை நம்பி நான் ஓடுறேன் அப்படின்னும் போது உனக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்து நான் ஓடுனும் போது அதில் அப்படி தான் தீமிதி திருவிழா நடக்குது. இப்போ காலில் வந்து சூடுலாம் வந்து இருக்காது, இது வந்து ஒரு சயின்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் ரீதியாக தீமிதிக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். அதே மாதிரி கருவியல் குழந்தைக்கு தலைவகையாக உணவு போகிறத பற்றியும் மேடம் சொன்னாங்க. இது வந்து தலைவகையாக எப்படி உணவு போகுதுன்றதை நம்புறானுங்க இல்லையா, அதுக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு. அது எப்படி, அதுவும் பிராது தான். அந்த பிராதம் முருகன்ட்ட தான் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா தலைவகையாக உணவு போகிறத நம்புகிற ஒரு ஆள் உன்னை எப்படி புரிஞ்சுப்பான், இதுவே தெரில அவனுக்கு பேசிக் சயின்ஸு இதுவே தெரில, அவன்லாம் வந்து உன்னை எப்படி புரிஞ்சுப்பான் முருகா நீயே சொல்லு. போயிட்டு தான் இந்த கடவுளையுமே கேள்வி கேட்குறது, கடவுள்கிட்டே போய் பிராது கொடுக்குறது இப்பெல்லாம் கூட அவரோட ஒரு புலமை தான் தனித்திறமை தான் அப்படின்னு கூறி வாய்ப்பளித்த சைவ சித்தாந்த துறைக்கு நன்றி கூறி ஐயா நல்லூர் சரண் ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு வாய்மை அல்லது பொருள் இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு நேர்மையான முறையில் அவர் சொன்னது போல பாம்பன் சுவாமிகளுடைய வழியில் நேர்மையான முறையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு வலிமையான ஒரு திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். பாம்பன் சுவாமிகள் இந்த சுத்தாத்வைதம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த அத்விதம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தாமலே அதுக்கு விளக்கம் சொன்னவர் திருஞான சம்பந்தர். காரைக்கால் அம்மையார்
வேறு மாதிரி சில விஷயங்களை மெய்ப்பொருளியல், அதாவது திருவருளால் மெய்ப்பொருளியலை பார்க்கிற ஒரு அணுகுமுறையை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிறகு வந்த திருஞான சம்பந்தர் வேண்டாத வேலையை பண்ணுறாரா அல்லது வேண்டிய வேலையான்னு கேட்டால், இப்போ எப்படி பாம்பன் சாமியை பார்க்குறீங்களோ, பாம்பன் சாமி வந்து 360 டிகிரியில் பார்க்குறீங்க. திருஞான சம்பந்தர் ஒரு 45 டிகிரிக்குள்ளே இருக்கிறார், அவ்வளோதான். அது வந்து நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது வரலாற்றில். 2 முக்கியமான விஷயம் திருஞான சம்பந்தரில். இந்த கிரேட்டுங்கிறாங்கல்ல, அதுக்கு பொருத்தமானவர் திருஞான சம்பந்தர் தான். அவர் வந்து இந்த வேள்வி செய்யாதன்னு சொல்லலை, நான் தான் செய்யின்னு சொல்லவே இல்லையா, அப்புறம் ஏன் செய்யாதன்னு நான் சொல்லணும் அப்படிங்கிறார் அவர். இதுதான் கடவுளுக்கும் அவருக்குமான பிரச்சனை. நான் செய்யின்னு சொன்னால் தானே பிரச்சனை, இல்லை இல்லை நீ செய்யாதன்னு சொல்லுங்கிறார் அவர். 2 பேரும் போட்டுன சண்டையில் கடைசியில் இப்போ பாம்பன் சாமிக்கு அதே நிலவரம் வந்து நிற்கிது. பாம்பன் சாமி 1000 சொன்னார், அவருக்கு இருக்கிற நிலவரத்தை நாம் தானே பார்க்குறேன். இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இப்போ HRNC கையில் பாம்பன் சாமி சமாதி இருக்குது. அதுக்கு பாம்பன் சாமி ஒரு உயில் எழுதி சபை ஒன்று ஏற்படுத்தி அவங்ககிட்ட தான் இருக்கணும்னு கொடுக்குறார். அந்த சபையில் நிறைய வரலாறு, சின்ன சின்ன சிக்கல் எல்லா இடத்துலையும் நடக்கும்ல. அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டார். எப்பவுமே நீதிமன்ற உத்தரவை பற்றி எனக்கு தெரியும், சைவ சித்தாந்தத்துக்கே இருக்கிற ஒரு பெரிய வரலாறு அது. நான் ஒரு தடவை இந்த யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட்டு தப்பாக போட்டாங்கன்னு கேஸ் போட்டேன். அதுக்கு 4 தடவை ஸ்டே வாங்கினேன். அப்படி இருந்தும் அது நடக்கலை, இதே டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு. இப்போ அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பாம்பன் சாமி சமாதிக்கு நடக்குது. நேற்று கடைசியாக போய் பின்னாடி இருந்த சுப்பிரமணிய தாசர் இதில் HRNC அங்கே இருந்தவங்களை அனுப்பிட்டு இப்போ அவங்க ஒரு ஐயரை அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய சொத்து, அது 2 ஏக்கர் மட்டும் இல்லை, அவர் வாங்கி கொடுத்தது 2 ஏக்கர். அவர் பாவம் சாமி வந்து ஏதோ புத்தகம் எழுதி விற்று அந்த காசை முடிஞ்சு வச்சுருந்தார். அந்த காசை கொடுத்து தான் சுப்பிரமணிய தாசர்கிட்ட இடம் பார்த்து வந்தார். அந்த 2 ஏக்கர் அவர் வாங்கினார் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சிலர் வந்து அந்த கலாசேத்திரா வரைக்கும் தரேன்னாங்களாம். அப்போ இருந்த நிர்வாகம் வேணான்ட்டாங்க. இந்த குரு பூஜை முடிஞ்ச பிறகு நேற்று இந்த விஷயம் நடக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பாம்பன் சாமி வடமொழியை டீல் பண்ணது தப்பா சரியா, இதுதான் கேள்வி. ஏன்னா இப்போ உங்களுக்கு தானே அந்த உரிமை, நீங்கள் தானே அதை வந்து அனுபவிக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஜீவசமாதிக்குள்ளே நான் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் போகலாம் வரலாம். அதை பகல் 12 மணிக்கே பூட்டிட்டு துரத்துறாங்க. எனக்கு பிடிக்கிற நேரத்துக்கு நான் போய் அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா அது முடியல. அப்போ அதுக்கு ஒரு ரெகுலேஷன். இப்போ வள்ளலாருக்கு சந்தூர் ஜட்ஜி என்ன பண்ணார், அவர் வள்ளலார் பாருங்க, வள்ளலார் தெளிவாக எழுதிட்டு போனார். இந்த மாதிரி இந்த குழந்தை தான் இப்படி தான் குழந்தை அல்லது விதவை அல்லது தூய்மை, இதெல்லாம் அவர் ரெகுலேஷன் கொடுக்குறார். இப்போ பாம்பன் சாமி உயில் எழுதி வச்சு கொடுத்தும் வேலைக்கு ஆகலை. அப்போ மறுபடியும் நம்ம ரெகுலேஷன் கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சரி கோயிலெலாம் போட்டோம், எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, கோயிலில் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ அந்த தட்டை மட்டும்தான் காட்டுறீங்க. நீ காட்டு, கொடுக்க வேண்டியது காசு சாமி. அதை விட்டுட்டு நான் காசு கொடுத்தா தான் காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதுவே இப்போ பாம்பன் சாமிக்கு வந்து நிற்கிதா இல்லையா? அப்போ அறிவுலகத்துக்கு அவர் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுதான் விக்னேஷ் சொல்கிற வைப்ரேஷன், அறிவு வைப்ரேஷன் சொல்கிறாருல்ல. அப்போ உங்களுக்கு அந்த அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு கவனம் அதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ வேலை. அதில் ஒரு நுட்பமான வேலை. அதே இந்த திருஞான சம்பந்தர் தான். என்ன கேட்டால், திருஞான சம்பந்தர் அவருடைய என்ன வேலையே பாம்பன் சாமிங்கிற ஒரு வடிவத்தில் பெருசாக வேலை செய்யுது. ஏன்னா கொஞ்சம் கூட தாண்டல. எத்தனை வருஷமா? கிபி 600லேருந்து 2000 வரைக்கும் 1400 வருஷமாகவும் அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சமாவது மாற்றணும் அப்படிங்கிறது தான் என் வேலை. இப்போ கொஞ்சமாவது இடத்த பிடிச்சி பாம்பன் இப்போ வள்ளலார் தெளிவாக எழுதிட்டார். அவர் என்ன எழுதுறாருன்னா, நூல் எனினோ கோல் சாயும் தெளிவாக எழுதுறார். இன்னார் வந்து என்கிட்ட வரக்கூடாது, நடராஜரை வந்து ஆடூர் சிவாச்சாரியார்னு அவர் பண்ணார், அவர் வரக்கூடாது, அவர் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக வேலை பண்ணார்ல. அதே மாதிரி இப்போ இந்த பாம்பன் சாமியை அனுபவிக்கிறதுல தடை இருக்குது. ஆனால் இப்படி நடக்கிற இந்த சிக்கலை நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சிக்கல்.
சரி, நம்ம அதை சபையாக அரசாங்க மாற்றத்தெலாம் கவலை கிடையாது. இப்படி தான் நாம் சாமி எதிர்பார்த்தார் அப்படிங்கிறதையாவது தொகுத்து ஒரு நீதிமன்றத்தில் கேட்டு எதையாவது செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ண பார்க்குறோம். அவர் எழுத்தை வச்சு தான் இப்போ சொன்னார்ல, முருகான்னு 2-3 கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? அன்றைக்கி அவருக்கு வக்கீல் இல்லை, இன்றைக்கி வக்கீல் வச்சு நம்ம கோர்ட்டுக்கு போகணும். முருகன்கிட்டயே சொல்லியிருந்தா நீங்கள் சப்பன்னு அர்த்தம். புரியுதா? அன்றைக்கி அவரெல்லாம் எதெல்லாம் முருகன்கிட்ட கேட்டாரோ அதை இன்றைக்கி நம்ம ஜட்ஜிக்கிட்ட கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்குது. அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதா? அதனால தான் அது சமூகம் சார்ந்தது மட்டும் இல்லை. ஒரு அறிவை மட்டப்படுத்தக்கூடாது, ஒரு வேலைப்பாட்டை மட்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் அதை மட்டப்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ அந்த அறிவு சமூகமே ஒழிஞ்சு போகுதுல்ல. அது என்ன வேலை? அது இவ்வளவு பெரிய ஆளுமையை மட்டப்படுத்துறீங்கன்னா அப்போ அந்த சமூகம் மொத்தமே உங்களுக்கு இழிவான சமூகமாக தானே மாறுது. அது ஒரு தப்பு இல்லையா? அது அப்போ அதனுடைய உழைப்பு 6666 பாட்டு, அதுக்கப்புறம் உரை, அதுக்கப்புறம் உரைநடை நூல், இதெல்லாம் என்ன எங்கே போகிறது? அப்போ என்ன வெட்டி வேலையாது? அந்த ஒரு அது அங்கே இருக்கிறவனுக்கே இல்லை. அதனால தான் அது சிக்கல் ஆச்சு. அது வந்ததுன்னா அதுக்கு ஒரு அவர் சொல்கிற அந்த வைப்ரேஷன் சொல்கிறார்ல, அந்த சாமிகிட்ட அந்த அறிவு சார்ந்த ஒரு வைப்ரேஷன் வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக பாடுபடுவோம்.